ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோ லாஸ்ட் தேர்ஸ்டே அன்றைக்கி எடுத்தது தான். அன்றைக்கி காலையிலே கோயிலுக்கு போயிருந்தேன். ஆடி மாதம் ஸ்டார்ட் ஆகிட்டு கோயிலுக்கு போகவே இல்லை. சரி, முடிகிறதுக்குள்ளே ஒரு தடவையாவது கோவிலுக்கு போயிட்டு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு அன்றைக்கி எனக்கு டைம் இருந்தது. அதை விட அந்த வீக் திங்கக்கிழமை பார்த்திங்கன்னா நம்மளோட சேனல் 100K சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து ரீச் பண்ணியாச்சு. ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. தேங்க்யூ ஸோ மச். நீங்கள் இல்லாட்டி கண்டிப்பாக அந்த இதை ரீச் பண்ணியிருக்கவே முடியாது. இந்த 100K சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணுறதுக்கு எனக்கு 3 வருஷத்துக்கிட்ட ஆயிருக்கு. ஒரு 1000 வீடியோ கிட்ட போஸ்ட் பண்ணியிருக்கேன். பட் ஒரு சில வீடியோலாம் நான் போஸ்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸின்லாம் சொல்லிட முடியாது. சில நேரம் அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது. ரொம்ப வந்து ஸ்ட்ரகிள்லாம் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஸ்டார்டிங்கில் வந்து வாய்ஸ் ஓவர் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். அதுக்கப்புறம் போக போக கொஞ்சம் அது பழகியாச்சு. ஸோ கொஞ்சம் கஷ்டமும் இருந்திருக்கு. ஃபைனலாக அந்த 100K வந்து ரீச் பண்ணியாச்சு. எப்போ அந்த சில்வர் ப்ளே பட்டன் வரும்னு தான் தெரியல. அது வந்து சேனலில் காப்பிரைட் கிளைம் இந்த மாதிரிலாம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்துட்டு மேபி அது கிடைக்கும்னு நினைக்கிறேன். ஆனால் எவ்வளோ நாள் எடுக்கும்லாம் தெரியாது. அது வந்து வந்ததுக்கப்புறம் கண்டிப்பாக என்னோடய யூடியூப் ஜேர்னி ஃபுல்லாக வந்து நான் ஷேர் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி ஒரு சேனலுமே நான் வந்து ஸ்டார்ட் பண்ணேன். அது வந்து எப்படி போணுச்சு, இந்த சேனலுமே ஸ்டார்ட் பண்ணும் பொழுது ஒரு சில சொதப்பல்ஸ் என்னால் நடந்துச்சு. அதை பற்றியும் டீட்டெயில்டாக வந்துட்டு நான் அந்த சில்வர் ப்ளே பட்டன்லாம் வந்ததுக்கப்புறம் வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். அந்த வீக் வெனஸ்டே தேர்ஸ்டே 2 நாளுமே தம்பிக்கு 12:30 போலலாம் ஸ்கூல் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் வந்து நான் அவங்களுக்கு கிளாஸ்மே வந்துட்டு ஈவினிங் போல் கூட்டிகிட்டு போகணும். வீட்டிலேருந்து ஒரு 3 o'clock போல் கிளம்பணும். நான் ஃபஸ்ட்டு வெனஸ்டே அன்றைக்கி போகலான்னு இருந்தேன் கோவிலுக்கு. அதுக்கப்புறம் அன்றைக்கி கொஞ்சம் க்ளீனிங் வேலை அதெல்லாம் இருந்தது. கோவிலுக்கு போயிட்டு வந்ததும் தம்பியை ஃபிஷ் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்புறம் வந்து க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம கிளாஸ்க்கு போக முடியாது, ரொம்ப ரஷ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு சரி தேர்ஸ்டே வந்து போகலாம். அப்படி இல்லாட்டி ஃப்ரைடே ஈவினிங் குழந்தைங்க ஸ்கூல்லாம் முடிச்சுட்டு எல்லாருமே வந்து போகலாம் அந்த மாதிரி தான் நினச்சிட்டு இருந்தேன். அப்புறம் ஹஸ்பண்ட் தான் சரி நீ போகணுன்னு நினச்சிட்டேன், நான் தேர்ஸ்டே வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் வந்து போடுறேன், நான் தம்பியெல்லாம் கூட்டிகிட்டு வந்துடுறேன், நீ கோவிலுக்கு போயிட்டு வா அப்படின்னு சொன்னாங்க. அப்புறம் நான் காலையிலே வந்து கோவிலுக்கு போயிட்டேன். அன்றைக்கி அவங்களுக்கு மீட்டிங் இருந்தது. ஸோ ஒருவேளை வந்து அவங்க அந்த டைமில் மீட்டிங்கில் இருந்தாங்க அப்படின்னாலுமே அத்தை வந்து போய் தம்பியை கூட்டிகிட்டு வந்துடுவாங்க. நான் காலையில் கோயிலுக்கு போயிட்டு சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் அங்கே உட்காந்துருந்தேன். நான் போனது பார்த்திங்கன்னா அப்பர் புக்கிட்டிமார் ரோடில் இருக்க முருகன் டெம்பிள் தான். இந்த முருகன் கோவிலுக்கு தான் நம்ம அடிக்கடி வந்து போகிறது. அங்கே புக்கி பஞ்சாங்க வீட்டில் இருக்கும்பொழுது நடந்தே போயிடலாம். பட் இங்கேருந்து வந்து ஒரு பஸ் எடுக்கணும். அங்கே போய் சாமிலாம் கும்பிட்டுட்டு கீழே இறங்கினேன். ஒரு அம்மா வந்து சாப்பாடு அன்னதானம்லாம் இருக்குமா, வந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா நான் கூட புளி சாதம் கேசரி இந்த மாதிரி வச்சுருப்பாங்கன்னு நினச்சேன். ஆனால் வந்து ஃபுல் மீலாகவே வந்து வச்சுருந்தாங்க. காலையிலே சாப்பாடு சாம்பார், அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு மசாலா, முட்டைக்கோஸ் கூட்டு, அப்பளம், பாயாசம், வடை, இது எல்லாமே இருந்தது. நல்லா இங்கே வாங்கி சாப்பிட்டுட்டு வீட்டில் வந்துட்டு அத்தையும் ஹஸ்பண்ட் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் கோயில் சாப்பாடு சாப்பிடணும்னு சொல்லி ஒரு பார்சலுமே வந்து எடுத்துகிட்டு வந்துட்டேன். அந்த அண்ணன் வந்து என்ன பண்ணாங்க, சாம்பாரை சாதத்தோடு ஊற்றி கட்டணும் அப்படின்னா பேப்பர் ஊறி போயிடுமா, நான் உங்களுக்கு வந்து தனியாக கட்டித்தரேன்னு சொல்லிட்டு ஒரு கறிப்பையில் வந்து நல்லா நிறைய சாம்பார் வந்து தனியாக கட்டி தந்தாங்க. வீட்டுக்கு வந்ததும் அவங்க 2 பேருக்கும் கொடுத்துட்டு எனக்கு கொஞ்சமாக காஃபி போட்டு குடிச்சிட்டு அப்படியே லஞ்சுமே வந்து சமைக்க ஆரம்பிச்சிட்டேன். லஞ்சுக்கு வந்து சிக்கன் கிரேவி தான் செய்ய போகிறேன். ஏன்னா எனக்கு அதுக்கப்புறம் தம்பி கிளாஸ் கூட்டிகிட்டு போகணும், வந்து சமைக்கிறதுக்கெலாம் வந்து டைம் இருக்காது. அதனால் கிரேவி வந்து ரெடி பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா குழந்தைங்களுக்கு சூப்பும் ரெடி பண்ணிவிட்டு நைட்டு வந்து சாதம் மட்டும் வச்சுக்கலாம். ஏன்னா நான் வீட்டுக்கு வரக்கே 7 o'clock ஆயிரும். அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து செஞ்சுட்டு இருந்தோன்னா ரொம்ப டயர்டாயிரும்னு சொல்லிட்டு கிரேவி மட்டும் செஞ்சு வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு அதுக்காக தான் ரெடி பண்ணிகிட்டு இருக்கேன். சமைக்கிறதுக்கு ப்ரிப்பேர் பண்ணுற இந்த டைமில் ஒரு சில விஷயம் வந்து நான் ஷேர் பண்ணுறேன். கிளை நம்ம போடுற வீடியோஸ் வந்து கொஞ்சம் வியூஸ் அதிகமெல்லாம் போணுச்சு அப்படின்னா ஒரு 30-40 கமெண்ட்ஸ் வருது அப்படின்னா அதில் ஒரு 2-3 நெகட்டிவ் கமெண்ட்ஸ் வரும். அது ஒரு சிலது வந்து நம்மளை அஃபெக்ட் பண்ணணும். ஏன் இப்படி பேசணும், நம்ம இதில் தப்பாக பேசலையே, அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் அந்த நெகட்டிவ்லாம் அங்கே தூரமாக வச்சுட்டு இந்த யூடியூப் ஆரம்பித்ததில் எனக்கு ஒரு சில நல்ல ஒரு மூமெண்ட்ஸ்லாம் வந்து இருந்திருக்கு. அதை பற்றி ஷேர் பண்ணுறேன்.
நம்ம வீடியோஸை எவ்ரிடே வந்து மறக்காமல் பார்த்துட்டு எவ்ரிடே வந்து கமெண்ட் பண்ணுற ஒரு சில சிஸ்டர்ஸ்லாம் இருக்கிறாங்க. டெய்லி ஹார்ட் மட்டும் அனுப்புறது, ஹாய் அக்கா அப்படின்னு கேட்குறது, எப்படி இருக்கீங்க, நைஸ் வீடியோ, இந்த மாதிரி சொல்கிறவங்க நான் எவ்ரிடே அவங்களோட கமெண்ட்ஸ் வந்து பார்த்துருவேன். படிக்கும்பொழுது ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். இந்தியாலாம் போகும்பொழுது இவங்கெல்லாம் மீட் பண்ண முடியுமா, மீட் பண்ணால் நல்லா இருக்குமே, அந்த மாதிரிலாம் வந்து மனசில் ஓடிட்டே இருக்கும். ஆனால் நம்ம இந்தியா போகிறதே ஒரு 6-7 நாள் அவ்வளோதான். ஸோ அதில் வந்து நம்ம சொந்தக்கார வீட்டுக்கு போகிறதுக்கே டைம் முடிஞ்சு போயிடும். ஆனால் கண்டிப்பாக அடுத்த தடவை வரும்பொழுது உங்களை மீட் பண்ணுறதுக்கு எனக்கு சான்ஸ் கிடச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லோரும் மீட் பண்ணலாம். இங்கே சிங்கப்பூர்லேயே வந்துட்டு நம்ம வெளில போகும்போது ஒரு சில பேர் பார்த்துட்டு வந்து கேட்பாங்க, நீங்கள் வீடியோ பண்ணுறீங்க தானே, உங்கள் வீடியோஸ் நல்லா இருக்குது, சமைக்கிறது ரொம்ப நல்லா இருக்குது, அந்த மாதிரி சொல்லுவாங்க. சில பேர் வந்து பார்த்துட்டு எங்கிட்ட பேசுகிற மேபி நான் பேசுவேனா என்னன்னு தெரியாமல் தயங்கிட்டு இது பண்ணுவாங்க. எனக்கு மெசேஜ் பண்ணுவாங்க, நான் உங்களை இன்றைக்கி பார்த்தேன், உங்கள் குழந்தைங்க எல்லாரையும் வந்து பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுக்கு என்னை தெரியும் வீடியோ பண்ணுறதுனால, எனக்கு உங்களை தெரியாது இல்லையா? ஸோ நெக்ஸ்ட் டைம் என்னை வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து பேசுங்க, கண்டிப்பாக நம்ம வந்து பேசலாம். ரீசெண்டாக ஒரு சிஸ்டரை பார்த்தேன், ஆக்சுவலி அக்கானே சொல்லலாம். நான் வேலை இடத்துல இருக்கும்பொழுது அவங்க வந்து பார்த்துட்டு நீங்கள் கேஜி லிவிங் இன் எஸ்ஜி தானே அப்படின்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னதும் அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பி, அவ்வளோ எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும், உங்கள் வீடியோஸ்லாம் ரொம்ப பிடிக்கும், மறக்காமல் பார்த்துருவேன் அந்த மாதிரி சொல்லி பேசிகிட்டு இருந்தாங்க. அவங்களும் அவங்க பொண்ணு தான் ஃபஸ்ட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு அவங்க பையன்கிட்ட சொல்லியிருப்பாங்க போல், குட்டி பையன் அவங்க வந்து நம்பலை போல், என்னை பார்த்து சும்மா சொல்கிறாங்கன்னு நினச்சிருப்பாங்க போல். அதனால அவங்க பையனே கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. கூட்டிகிட்டு வந்துட்டு இப்போ பார்த்தியா நம்புறியா, நான் பார்த்தேன் தானே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஹஸ்பண்ட் எல்லோரும் மீட் பண்ணிவிட்டு போயிட்டாங்க. மறுபடியும் திருப்பி கொஞ்ச நேரத்துலேயே வந்து வந்தாங்க அவங்க அக்கா வந்து வீடியோ கால் பண்ணி. ஏன்னா அவங்க சொல்லி தான் இவங்க வீடியோவே பார்க்க ஸ்டார்ட் பண்ணாங்களாம். ஸோ அவங்களுக்கு வந்து கால் பண்ணி அவங்கக்கிட்ட கொஞ்சம் நேரம் பேசிகிட்டு இருந்தேன். அவங்க சொல்லிகிட்டே இருந்தாங்க, எனக்கு உங்களை பார்த்ததில் ரொம்ப ஹாப்பி சிஸ்டர் அப்படின்னு. எனக்கு தான் வந்து உங்களை மீட் பண்ணதில் ரொம்ப ஹாப்பி. ஏன்னா அவங்கக்கிட்ட பேசும்பொழுது ஃபஸ்ட் டைமாக பார்த்து பேசுகிற மாதிரி ஒரு ஃபீல் கிடையாது. அவ்வளோ ஜாலியாக சூப்பராக பாசிட்டிவாக நல்ல வைப்பில் செம்ம ஜாலியாக இருந்தது, நல்லா பேசிக்கிட்டே இருக்கலாம் போல், அந்த மாதிரி தான் இருந்தது. அவங்க மீட் பண்ணிட்டு போனதுக்கப்புறம் எனக்கு அதே தான் மைண்டில் இருந்தது. நம்ம சும்மா ஒரு வீடியோஸ் இந்த மாதிரி சமைக்கிறத போகிறோம், அதில் கூட நம்மளை இவ்வளோ பேருக்கு பிடிச்சி பார்த்து பேசி அது வந்து நம்மளை பார்க்குறதுனால அவங்களுக்கு ஹாப்பின்னு வந்து சொல்கிறாங்களே அப்படின்லாம் நினைக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. என்னை நேரில் பார்த்து பேசுகிறவங்களுக்கும் சரி, என்னை வீடியோலேயே பார்த்து கமெண்ட்ஸ் வழியாக அவங்க லவ் வந்து கொடுக்குறவங்களுக்கும் சரி, தேங்க்யூ ஸோ மச் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. சிக்கன் வந்து டீ ஃப்ராஸ்ட் பண்ணுறதுக்கு எடுத்து வச்சுட்டு அப்படியே கிரேவி, அப்புறம் குழந்தைங்களுக்கு சிக்கன் சூப் தான் வந்து செய்ய போகிறேன். ஸோ எல்லாத்துக்கும் தேவையான வெங்காயம் தக்காளியெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுட்டு அப்படியே வந்து ஒரு பக்கம் சிக்கன் சூப்பு, ஒரு பக்கம் வந்து கிரேவின்னு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேன். நான் ஃபஸ்ட்டு மசாலாலாம் வறுத்து தேங்காய்லாம் அரைச்சி போட்டு சிக்கன் கிரேவி செய்யலாம் அப்படின்னு இருந்தேன். பட் கொஞ்சம் டைம் ரஷ்ஷாக இருந்ததுனால சிம்பிளான ஒரு கிரேவி தான் ரெடி பண்ணியிருந்தேன். தாச்சியில் எண்ணெய், பட்டை, சோம்பு, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகா, சம்பா மிளகாயும் காஷ்மீரி மிளகாயும் வந்து சேர்த்துருந்தேன். ஒன்று கலர் கொடுக்கும், ஒன்று நல்ல காரமாக இருக்கும். இந்த சுக்காலாம் செஞ்சோம் அப்படின்னா அந்த காஞ்ச மிளகா போட்டு செய்யும்பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஸோ அதனால இப்போலாம் கிரேவி செஞ்சேன் அப்படின்னா அந்த காஞ்ச மிளகாயை ஆட் பண்ணிடுறது. வெங்காயம் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா தக்காளி, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு அதையுமே நல்லா வதக்கிட்டு அது கூட வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கன், உப்பு, மஞ்சள்தூள் இதெல்லாமே வந்து போட்டு அதை கொஞ்சம் நேரம் வந்து மூடி போட்டு வச்சுட்டேன். மசாலாக்குன்னு பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாய்த்தூள், அப்புறம் காஷ்மீரி மிளகாய்த்தூள் அது மட்டும்தான் சேர்த்துருந்தேன். நான் வீடியோவில் குழம்பு மிளகாய்த்தூள்னு சொல்கிறத பார்த்துட்டு ஒரு சில பேர் வந்து அப்படின்னா என்னென்னு கேட்பாங்க. ஒரு சில பேர் வந்துட்டு ரெசிபி வந்து ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து வீட்டிலே அரைக்கிற மசாலா தூள் தான். மிளகா, மல்லி, அது கூட சீரகம், சோம்புன்னு இன்னும் கொஞ்சம் நிறைய ஐட்டம்லாம் சேர்த்து ஒரே தூளாக வந்து அரைச்சி வச்சுக்கிறது. எல்லா குழம்புக்குமே போடலாம். சிக்கன், மட்டன், மீன், முட்டை குழம்பு, காரக்குழம்பு, புளிக்குழம்பு எல்லாத்துக்குமே வந்து இந்த ஒரு மிளகாத்தூள் வந்து போடலாம். தனித்தனியாக அரைச்சி வைக்க தேவையில்லை. ரெசிபி கேட்டவங்களுக்கும் சொல்லுறேன், இது வந்து அம்மாவுக்கு தான் தெரியும். கண்டிப்பாக நெக்ஸ்ட் டைம் ஊருக்கு போகும்பொழுது அவங்கள வந்து அரைக்க சொல்லி உங்களுக்காக நான் ரெசிபி வந்து ஷேர் பண்ணுறேன். மசாலாலாம் சார்ந்து சிக்கன் நல்லா வெந்ததும் ஃபைனலாக இடித்து வச்சுருக்க மிளகு, சீரகம். எப்பொழுதுமே வீட்டில் வந்து இந்த மிளகு சீரகம் இடித்து வச்சுருப்பேன். எந்த ஒரு கிரேவி செஞ்சாலும் சரி, அது வெஜ்ஜோ நான்வெஜ்ஜோ எல்லா கிரேவிக்குமே அந்த ஃபைனலாக வந்துட்டு அந்த சீரக பவுடரை வந்து சேர்க்கும் பொழுது டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஸோ அதனால் எப்பொழுதும் அரைச்சி வச்சுருவேன். அதில் கொஞ்சம் சேர்த்துட்டு கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் போட்டு சிக்கன் கிரேவி ரெடி பண்ணியாச்சு. குழந்தைங்களுக்கு வந்து சிக்கன், கேரட், கிழங்கு, காலிஃப்ளவர் இல்லை, ஸோ அதனால் கேரட், கிழங்கு மட்டும் போட்டு சூப்பு.
கோழி கால் யார் யாருக்கெல்லாம் பிடிக்கும் தெரியாது. நான்லாம் முன்னே ரொம்ப விரும்பி சாப்பிட்டேன், இப்போவும் சாப்பிடுவேன். பட் என்னோடய பையனுக்கு வந்து அது பிடிச்சிருக்கு. அதில் நிறைய அந்த கொலஜன்லாம் இருக்கிறதுனால நல்லதுன்னு சொன்னதுனால இப்போலாம் வந்து அந்த சூப்பில் வந்து போட்டுறது. ஸோ அவங்களுக்கு சூப்பர் ரெடி பண்ணி வச்சாச்சு. காலையில் கோயிலில் சாப்பிட்டதே நல்லா ஃபுல்லாக இருந்ததா, ஸோ அதனால் நான் லஞ்ச் வந்து சாப்பிடல, நைட்டு வந்து சாப்பிட்டுக்கலாம் சொல்லிவிட்டு தம்பி வந்து ஹஸ்பண்ட் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வந்து தான் அவங்களுக்கு மட்டும் சாப்பாடு கொடுத்துட்டு கிளாஸ் போகிறதுக்கு முன்னாடியே ஹோம்ஒர்க்லாம் செய்ய வச்சுருது. ஏன்னா முடிச்சு வர்றதுக்கே 7 ஆயிரும். வந்ததுக்கப்புறம் செய்ய சொன்னோம் அப்படின்னா அவங்களுமே டயர்டாக இருப்பாங்க, செய்யாட்டி நமக்கு டென்ஷன் ஆயிரும். ஸோ ஹோம்ஒர்க்லாம் செய்ய வச்சு எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு ஒரு 3 o'clock போலலாம் நானும் தம்பியும் வீட்டிலேருந்தே கிளம்பியாச்சு. அன்றைக்கி டே கொஞ்சம் பிஸியாக தான் போனது. அவ்வளோதான், இதோட வீடியோ முடியுது. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.